ஹலோ காய்ஸ், வணக்கம் மக்களே. இது ஆர்ஜே குமரன் 360 வியூக்காக. எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உங்களை இந்த வீடியோ ஊடாக சந்தித்துக் கொள்கிறேன். ஏன் சந்தித்துக் கொள்கின்றேன் என்றால், உண்மையிலேயே யூடியூப்லாம் விட்டுட்டு இருந்துட்டார் விடாமையாண்டு. ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம். ஏன்னு சொன்னால், பிரபலமான ஒரு யூடியூபர்ஸ், அதை விட அவர்கள் ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருக்கணும் இந்தியாவில். அவேண்ட ப்ராடக்டை நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்ததை உங்களோட வீடு தேடி வைக்கணும், உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்கானது தான் இந்த வீடியோ. இதில் நான் என்ன பிடிச்சேன்னு சொன்னால், இது நான் இன்டர்நெட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக அவள்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேண்டி நான் பாவித்து சாட்டிஸ்ஃபை ஆகின அப்புறம் தான் இதை இங்கே கொண்டு வர்றேன். இது என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னால், நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ். உணவே மருந்து என்ற அடிப்படையில் எந்தவித கலப்படமும் இல்லாமல் நல்ல முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இந்த வீடியோவில் எழுத்தலாம் தலைகளாக தெரியுது. அப்போ நான் வாசித்து காட்டுறேன். செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா, செட்டிநாடு கோழி மிளகு மசாலா. உண்மையிலேயே நீங்கள் ஆஸ்திரேலியா இருந்தாலும் செட்டிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படி சுவை அருமை. என்ற முந்தைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ போட்டிருக்கிறேன் 1-2 வீடியோக்கள். ஏன் கண்டினியூவாக போடலன்னா, அது வேலைப்புழு அந்த புழு இந்த புழுன்னு சாப்பிட்டு சொல்லக்கூடாது உண்மையாக. ஆனாலும் என்ன செய்கிறது. ஆனால் இது 100% நேச்சுரல். அவரோட என்ன குட் அதர் திங்கன்னு சொன்னால், இந்த க்ரீன் டாட். அதாவது இப்போ இது நான்வெஜ்ஜுக்காக தயாரிக்கப்பட்ட மட்டுமில்லை, இது வெஜிடேரியன் ஆக்களும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான்வெஜ்ஜுன்னு சொல்லி அதை பிரித்து பார்க்க தேவையில்லை. ஏன்டா எல்லா ஐட்டம் இதில் போட்டிருக்கிற ஐட்டம் எல்லாமே வெஜிடேரியன் ஸ்டஃப் தான். அதோட இது மசாலா ஐட்டங்கள் எப்போயுமே 200 கிராம் இருக்கும். மிக்ஸ் 100 கிராமாக இருக்கும். இந்த 200 கிராம் என்ன அதர் பியூட்டின்னு சொன்னால், அந்த 200 கிராமில் 4 பேக்கெட் இருக்கும். இல்லை, ஒவ்வொரு பேக்கெட்டும் 50 கிராம். அப்போ 1 கிலோ மீட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், அதுக்கு 50 கிராம். அப்போ செப்பரேட் எடுத்து போட்டு வச்சிடலாம். அப்போ எதுவுமே பழுதாகாது. அது ரெண்டாவது வெரி டேஸ்டி. அண்ட் நீங்கள் வேறு எந்த கறி பவுடர் 4-5 டின்னெல்லாம் வச்சு அதுக்குள்ள கறி பவுடர்லாம் வச்சு அந்த உங்களோட பேண்ட்ரியெல்லாம் மெஸ்அப் பண்ணவெல்லாம் தேவையில்லை. உண்மையிலேயே ஒருக்கா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் திரும்ப யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவு சுவை, அவ்வளவு அருமை, அவ்வளவு திறமையாக இருந்தது. நான் வேண்டினதுக்காக உங்களுக்கு சொல்லணும் வேண்டிய அவசியம் இல்லை. வேணுமெண்டா வேண்டி பாருங்கள், வேண்டி பார்த்துட்டு சொல்லுங்கள். முதல்ல அந்த பிகினிங் எப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த நடக்கிற ஈவெண்ட்ஸ் அதில் தான் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால், காம்படிட்டர் கூடுதலாக இருக்கிறபடியாக மக்களை முதல் சென்றடைஞ்ச மக்கள் கூட தான் வெளியே வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த மக்களை நம்பித்தான் இந்த இதில் இறங்கியிருக்கிறோம். சரி, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக அவசியம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அதோட எங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் இருந்தாருன்னு, அதோட ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸ் தாரேன், அதோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்தாரும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஒரு லிமிட்டட் ஆர்டரை நீங்கள் தருவீங்க இருந்தால் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து டெலிவரியே பண்ணிவிடலாம். இந்த மெல்பர்ன் ஏரியாக்கில். இப்போ சிட்னி அங்கால் பக்கம்னு சொன்னால் நான் போஸ்ட்டில் அனுப்பிவிடலாம். நோட் ப்ராப்ளம். நீங்கள் டிஎம் பண்ணிவிடுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் எந்தவித இஷ்யூவும் இல்லை. ஸோ, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் முதல் தரமாக ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்ததை உங்களோட வீட்டை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பி சிவகண்ணன் சம்பந்தரும் அனுப்பியிருக்கின்றார்கள். ஸோ, அவருடைய ப்ராடக்டை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கட்டாயம் அதை நல்ல முறையில் செயல்படுத்துவேன் உங்களுடைய ஆதரவோடு என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி, அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி இந்த மசாலா என்ன மாதிரி என்னென்ன ஐட்டம் உங்கள்கிட்ட இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய மசாலாவை வேண்டிட்டு சொல்லுங்கள்.